Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். க்ளவுட் சீடிங் மேகமே இல்லாததான் முடியாது. அது என்ன, ஒரு நீர்த்துளி உருவாக வேண்டும் என்றால் ஒரு கரு அவசியம். இந்த பரபரப்பான தலைப்புகளை பார்த்து பயப்படக்கூடாது. தலைப்புகள் அப்படி தான் இருக்கும். அந்த சர்வீஸில் இருக்கும்போதே இப்போ நாளைக்கு ஏதோ கோயில்கள்னு சொல்கிறாங்களே, இது மாதிரி பயங்கரமாக இருக்குங்கிறாங்களே, ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு கூட நம்ம ஃபோனில் கேட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு ஏதோ டெலிவரி கூட்டின்னு போகணுமா, அதெல்லாம் தைரியமாக போங்கம்மா, ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த மாதிரி நம்ம பயப்படக்கூடாது. அதாவது அமெரிக்காலேயே நாளைக்கு 24 மணி நேரத்தில் இங்கே ஒரு சூறாவளி உருவாகணும் அமெரிக்காக்காரர்களாலும் சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும். ஆலங்கட்டி மழை, பருத்த ஆலங்கட்டியெல்லாம் அந்த பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இந்த வேதிப்பொருளை தூவார்கள். அப்போ என்ன பண்ணணும்னாக்க, இது தூவும்போது மூலிமா மற்ற நாடுகள் மேலே இந்த கிளவுட் சீடிங் மாதிரி பண்ணி, இப்போது சைனா போன்ற நாடுகள் மற்ற நாடுகள் மேலே அந்த கிளவுட் சீடிங் பண்ணி பெரும் வெள்ளத்தை வர வைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? ஏன்னா 10-15% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த வானிலைங்கிறத துல்லியமாக முன்கூட்டியே கணிக்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு சவால்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க? அதாவது இது உலகளாவிய கணிப்பு தான். உங்களுக்கு இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன இருக்குன்னா காமிச்சால, வேர்ல்டு ஃபுல்லாக இப்போ சவுத் அமெரிக்காவில் மழை பெய்யறதா இல்லையான்னு பார்க்கலாம். இல்லை குளோபல் இப்போ வானிலையை பொறுத்தவரையிலும் யார் முன்னேற்றம் அடைந்தாலும் இன்னொருத்தர் கொடுத்துருவாங்க. ஏன்னா வானிலைக்கு எல்லை இல்லை. அதனால் யார் எந்த முயற்சி செய்து ஒரு முன்னேற்றம் நடந்ததோ எல்லாருக்கும் அது கிடைக்கும். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஐரோப்பிய மாடல், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோடது, அமெரிக்காவோடது எல்லாம் இருக்குது. அமெரிக்கா தான் மாடல் கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு. அதை நம்ம லிமிட்டட் ஏரியா, நம்மளுடைய பரப்பளவில் பயன்படுத்திக் கொள்கின்றோம். நான் முன்னாடி காமிச்சானே மழை குறையெல்லாம், அந்த மேப் பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாம் அந்த ஜிஎஃப்எஸ் மாடல் தான். அதுதான் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ அதனால் முன்னேற்றங்கிறத பொறுத்தவரை இருந்தாலும் உலக அளவில் டிராபிக்கல் ஏரியா என்பது ஒரு சேலஞ்ச். அதாவது அமெரிக்காலேயே நாளைக்கு 24 மணி நேரத்தில் இங்கே ஒரு சூறாவளி உருவாகணும் அமெரிக்காக்காரர்களாலும் சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும். ஸோ அதனால் அதெல்லாம் எதிர்காலங்களில் இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பல்கலைக்கழகங்களில் வானிலை ஆராய்ச்சி அதுக்குன்னு துறை இருக்குது. இப்போ இந்தியாவிலே கூட 4-5 பல்கலைக்கழகங்கள் அந்த மாதிரி இருக்குது. இல்லை சார், நீங்கள் சர்வீஸில் இருந்தப்பவும் இப்போவும் ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்கா? டெக்னாலஜி வைஸ் மாறுபாடுகள் வருஷம் அந்த முன்னேற்றம் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த மாடல் இப்போ சொல்கிறானே தவிர இந்த மாடலே மாற்றிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதில் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். காரணம் என்னென்னா, எல்லா மாடலும் ஒன்றா இருக்காது. இப்போ இந்த மாடல் இப்படி இருக்குது, இதே நிலை இன்னொன்றுத்தில் இருக்கான்னு பாருங்கள். இந்த படத்தையும் பார்த்துங்க, அந்த படத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள், ஏன்னா எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்க வேலை பாருங்கள் அந்த படத்தில். அது இந்த இடத்துல ரொம்ப சேஃபாக காமிச்சது இல்லையா, டிஃப்ரெண்ட் இருக்குது. டிஃப்ரெண்ட் இருக்குது. இது எப்படி இருக்குது, இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள், வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கணினி வித்தியாசத்தை பார்க்குறீங்க இல்லையா? ஸோ டெக்னாலஜி உங்களுக்கு வளர வளர உங்களுக்கு துல்லியமான கணிப்பு அதிகமாகிட்டே இருக்குன்னு பாருங்கள். இது ஆக்சஸ் மாடல், வித்தியாசம் பாருங்கள். இது ஐகான் ஜெர்மன் மாடல். இது கிட்டத்தட்ட ஜிஎஃப்எஸ் மாதிரி இந்த பகுதியில் தெரிகிறது. அதனால் ஒரு வித்தியாசங்கள் இருக்குது பாருங்கள், அதுதான். ஸோ அதனால் இந்த ஒரு கணினி சொல்கிறது இன்னொரு கணினி சொல்லலாம். என்ன பொருள்? காரணம் என்னன்னாக்க, அந்த கணினியுடைய ஆற்றல், அடுத்தது அதில் பயன்படுத்தக்கூடிய மென்பொருள் ஆற்றலை தவிர்த்து இயற்பியல் கொள்கைகள், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ், ஈக்குவேஷன்ஸ் தான் இதெல்லாம். அடுத்தது தரவுகள், உலகத்தில் எந்தெந்த பகுதியோட தரவுகள்லாம் உள்ளே சேர்த்துருக்கீங்கன்ட்டு. அதை வட தூரத்துலேருந்து தென் தூரத்தில் அத்தனை தரவுகளும் உள்ளே போகும். எந்த அளவுக்கு உள்ளே ஏற்றிருக்காங்கங்கிறது முக்கியம். ஸோ இதெல்லாம் தான் இந்த கணிப்பு மாறுவதற்கான காரணம். ஸோ அதே போல் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ரேடார்கள் இப்போ சேலம், ஏற்காடு, ராமநாதபுரம் இங்கெல்லாம் புதுசாக சொல்லி இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரேடார் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு ஒரு ரேடார் இருக்குன்னா, ரேடார் வச்சுன்னு இந்த கணிப்பெல்லாம் பண்ணுறது இல்லை. இப்போ இந்த கணிப்பு காரணம் இந்த ஒவ்வொரு அப்சர்வேட்டரின்னு சொல்லக்கூடிய வானிலை தரைநிலை கூடங்களில் இருக்கக்கூடிய தரவுகள், அவர் பதிவு செய்யக்கூடிய வெப்பம், காற்றின் திசை மற்றும் வேகம், காற்றின் அழுத்தம், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அதுக்குள்ளே போகிறது. அதுவே மேலடுக்கில் பலூன்களை அனுப்பி அதன் மூலம் ஒவ்வொரு அடிக்கிலும் எந்த அளவுக்கு காற்றின் வேகம் இருக்குது, ஈரப்பதம் இருக்குது, அதெல்லாம் போகிறது.
அதுக்கப்புறம்னா ரேடாரில் தானே கண்டுபிடிச்சி அதை கூட உள்ளே சேர்க்கறதுனா சேர்க்கலாம். அது சேர்ப்பது என்பது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் தான் இருக்குது. பட் இது எல்லாமே நம்ம முன்னேற்றங்கள் தான் அடைஞ்சுட்டு இருக்கோம். இதை அதனால் அந்த விதத்தில் வந்து பொறுத்தவரையிலும் உலகத்தில் எந்த நாடுகள் முன்னேற்றம் அடைஞ்சாலும் நமக்கும் முன்னேற்றம் அடைந்த மாதிரி தான், இல்லை எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ கடந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு நாள் 40 டிகிரி வெயில் கொடுத்தது, அடுத்த நாளே 18 சென்டிமீட்டர் ஒரு கனமழை பெய்யுது. ஆமாம், இதுக்கு என்ன காரணம் சார்? முந்தின நாள் கொடூரமான வெயில், அடுத்த நாளே மிக கனமழை. ஆமாம், இது இந்த காலநிலை மாற்றம், வானிலை மாற்றம், வெப்பச்சலனம் தான். நல்லா பயங்கரமாக வெயில் அடிச்சுன்னு வச்சுங்கோ. அப்போ என்ன ஆகும்னாக்க அந்த வெளிப்பகுதியானது மேலே சென்று மேகங்களாக மாறி உங்களுக்கு மழையை கொடுக்கறது. இப்போ பெய்கிற அந்த கனமழைக்கு இந்த அளவுக்கு கொடுத்த வெயில் தான் காரணமா? ஐ மீன் ஆரம்ப கட்டத்தில் மழை ஸ்டார்ட் ஆச்சு இல்லை சார்? ஆமாம். அதே போல இப்போ இந்த எல்னினோ லால்னினோ இந்த விளைவுகள் தமிழ்நாடு இந்தியாவில் எந்த அளவுக்கு சார் ஒரு காலநிலை மாற்றத்தை வந்து வருங்காலங்களில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? எல்னினோ வருடங்கள்லாம் சில வருடங்கள் வந்து இந்த பசிபிக் கடல் பகுதியில் வெப்பம் அடைந்து விடும். அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு உறவுமுறை, அதாவது இந்த புள்ளியல் அடிப்படையில் பார்க்கும்பொழுது எப்பொழுதெல்லாம் எல்னினோ நிகழ்வு இருந்ததோ அந்த காலகட்டங்களில் வடகிழக்கு பருவமழை பெரும்பாலான வருடங்களில் இயல்பு கூட இருந்திருக்கு. ஆனால் சில வருடம் குறைந்து இருந்திருக்கு. ஸோ அதனால் எல்னினோ இருந்தால் நம்ம வடகிழக்கு பருவமழை நல்லதுன்னு சொல்லுவோம். அது ஆப்போசிட் எஃபெக்ட் தென்மேற்கு பருவமழை பொறுத்து வரலாம். 1950லேருந்து நம்ம எடுத்துனோம்னாக்க ஒரு 10 வறட்சி நிகழ்வுகள் எல்னினோ நிகழ்வு இருக்கும்போது தான் நடந்திருக்கு. ஆப்போசிட் எஃபெக்ட் லானினான்னு சொல்லுவாங்க. பசிபிக் கடல் போய் இன்னும் மேலும் குளிர்ந்து விடும் நீரோட்டம். அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வறட்சியே நடந்ததில்லை, ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. இப்போது இந்த எல்னினோ போய்விட்டது. இப்போ நியூட்ரல் கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய நிலை வந்து கொண்டிருக்கிறது. எல்னினோவில் லானினோவில் இயல்பு நிலைக்கு வந்திருக்கு. வரும் நாள் இந்த ஆகஸ்ட்டுக்கு பிறகு லானினா என்று சொல்லக்கூடிய பசிபிக் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இது நிலநடுக்கூட பகுதியில் வெப்பம் குறைந்து விடும்னு சொல்லுவாங்க. அந்த இது ஸோ அப்போ அது வந்து லானின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு தென்மேற்கு பருவமழைக்கு உதவிகரமாக இருக்கும். எந்த அடிப்படைனாக்கா லானினா வருடங்களே நம்ம வறட்சியை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு வாட்டி தான் நடந்திருக்கு. சார் இப்போ தற்போது சூழ்நிலையில் வந்து இந்த வானிலையை முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு இப்போ உங்களை போகிற அந்த வானிலை ஆராய்ச்சி நிபுணர்கள்லாம் இருக்காங்களா சார்? அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் இருக்கா சார்? இப்போ சவால்கள்லாம் உண்டு. பாருங்கள், ஒவ்வொரு 4 மாடல் காமிச்சேன். 4 மாடல் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அவங்க இன்னும் நிறைய மாடல் பார்ப்பாங்க. ஜாப்பனீஸ் மெட்ரலாஜிக்கல் ஏஜென்சி என்ன சொல்கிறது, வேறு மாடல் என்ன ஒவ்வொரு நாடு கணிப்பையும் பார்ப்பாங்க. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்கி அது வந்து வெளிப்படுவது தான். அது அடுத்தது வந்து அனுபவம். இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் வந்து அந்த அறிவிப்பாக வெளிவருகிறது. அதுதான். இப்போ கடந்த காலங்களில் ஏற்பட்ட துபாயில் ஏற்பட்ட பெருமழை பெருவெள்ளம், ஸோ அதற்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க சார்? ஏன்னா வந்து பாலைவன பகுதிகள்லாம் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்கே கூடிய அந்த ஒட்டகங்கள்லாம் அடிச்சு செல்ற காட்சிகள்லாம் பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம் சார்? ஏன்னா துபாயில் வந்து கிளவுட் சீடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் காரணமா? கிளவுட் சீடிங் எஃபெக்ட் தான் வந்து இந்த மாதிரி வெளிப்பட்ட பகுதி ஒன்று உருவாச்சு. தாழ்வு பகுதி உருவாகி தான் கொடுத்தது. ஆனால் துபாயில் வந்து உங்களுக்கு வந்து நீர் செல்வதற்கான தடங்கள் அவ்வளோ கிடையாது. ஏன்னா பெருமழை இருக்கக்கூடிய இடம் கிடையாது. நம்மளாம் பெரிய ஆழமான பாதாள சாக்கடையெல்லாம் வச்சுருப்போம். அங்கே வந்து அதிகமாக மழையே பெய்யாது இல்லையா? அது வந்து ஒரு பாலைவன நாடு இல்லையா? அதனால் அந்த அமைப்பு இல்லாததுனால தரைமேலே அந்த நீர் செல்றது, அதுதான் காரணம். ஸோ இப்போ துபாய் வந்து இன்னமேட்டு நம்ம தலைமுறையில் பார்த்த வெள்ளம் வந்து இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கா, இல்லை வருங்காலங்களில் இதே மாதிரி பெருவெள்ளம் பாலைவன பகுதியில் வரலாம்? ஏன்னா இப்போ வந்து அதுக்கப்புறம் கூட திருப்பி இன்னொரு வாட்டி வந்ததுன்னாங்க வரலாம். அதாவது பெரிய மழையெல்லாம் இல்லை, 40 சென்டிமீட்டர்லாம் இல்லை, 15 சென்டிமீட்டர் தான் சொன்னாங்க. ஸோ அதுவே ஒரு பெருமழை போன்ற நிகழ்வாக இருந்தது. அது ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி, அதனால வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி இப்போ இந்த கிளவுட் சீடிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை வானிலை பொறுத்த வரைக்கும் இந்த கிளவுட் சீடிங் பண்ணி மழை வர வைக்கிறது வந்து சரியான ஒன்றா? கிளவுட் சீடிங் வந்து மேகமே இல்லாதது தான் முடியாது. அது என்ன, ஒரு நீர்த்துளி உருவாக வேண்டும் என்றால் ஒரு கரு அவசியம். அதில் இந்த நீர்த்துளி உருவாகும். அது வந்து இந்த வாட்டர் லவ்விங் நியூக்ளியன்னு சொல்லுவாங்க. அதனால் அது நீரை விரும்பக்கூடிய துகள்கள், வேதிப்பொருள் துகள்கள்லாம் போடுவாங்க. சில்வர் அயடைட் போன்ற துகள்கள்லாம் போட்டிங்கன்னா அந்த நீர்த்துளிகளுக்கான கரு குறைவாக இருக்கிறது இன்னும் அது கொடுப்போம்னு சொல்லி போடுவாங்க. போடும்போது அதிக நீர்த்துளிகள் உருவாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதிக நீர்த்துளிகள் உருவாகிறதுனால மழை அதிகரிக்கும்பாங்க. உடனே அது எப்படி மழை அதிகரிச்சதுன்னு சொல்லுவீங்க, அந்த கேள்வி எழும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஆராய்ச்சி செய்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 2 மேகத்தொகுதிகள் எடுத்துப்பாங்க. ஒரே மாதிரி பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய மேகத்தொகுதிகள் 2ஐயும் எடுத்துக்கொண்டு ஒன்றில் தூவார்கள்.
இன்னொன்று தூவ மாட்டாங்க. தூவினதில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த மேக தொகுதி, எந்த அளவுக்கு நீர் வரத்து உயர்ந்திருக்குன்னு ரேடார் மூலம் கணிப்பார்கள். இந்த ரேடார் மூலம் கணிக்கும் பொழுது அந்த ஆராய்ச்சி இதன் விளைவு என்னன்னாக்கா ஒரு 10 அல்லது 15 விழுக்காடு அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். அது மாதிரி வேறு ஜாஸ்தியாக இல்லை. அடுத்தது இப்போ வந்து காற்று மாசு அதிகமாகிடுது. முன்னாலாம் இந்த அளவுக்கு மாசு கிடையாது, தொழில் புரட்சியெலாம் வந்ததுக்கப்புறம். அதனால் துகள்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ தேவைங்கிறது இல்லை. இயற்கையாக மழை பெஞ்சாலே போகிறோம், அதுதான். ஆனால் சில நாடுகள் இது தேவை. காரணம் என்னன்னாக்கா, ஐரோப்பிய நாடுகளில் அந்த ஆலங்கட்டி மழை அதிகமாக வரும். ஆலங்கட்டி மழை பருத்த ஆலங்கட்டியெல்லாம் வந்ததுன்னா அந்த பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இந்த வேதிப்பொருளை தூவார்கள். அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, இது தூவும்போது நிறைய துளிகள் உருவாகும். நிறைய துளிகள் உருவாகிறது காரணத்தினால ஆலங்கட்டியினுடைய அளவு குறையும். வாட்டர் ஒரே அமௌண்ட்டு தான், அதை வேணும்னு போராடக்கூடிய நிறைய கரு அதிகமாக இருக்குது. அப்போ நிறைய துளிகள் உருவாகும். இப்போ நிறைய ஆலங்கட்டிகள் வரும். ஆனால் அப்போ ஆலங்கட்டியினுடைய அளவு குறையும். அதை ஹெயில் செப்பரேஷன் பாருங்க. அப்போ அந்த ஆலங்கட்டியினுடைய அளவு குறைஞ்சுன்னா ஓரளவுக்கு பாதிப்பு குறையும் அந்த பயிர்களுக்கு. ஸோ அதற்காக பயன்படுத்துவார்கள். அதுதான். ஸோ இப்போ லேட்டஸ்டான என்ன நியூஸ் பேசியிருக்காங்கன்னா, வெதர் வார். வெதர் மூலிமா மற்ற நாடுகள் மேலே இந்த கிளவுட் சீடிங் மாதிரி பண்ணி, இப்போ சைனா போன்ற நாடுகள் மற்ற நாடுகள் மேலே அந்த கிளவுட் சீடிங் பண்ணி பெரும் வெள்ளத்தை வர வைக்கிறதுக்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா சார்? ஏன்னா 10-15% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறோம், அவ்வளோதான். எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீர் போகிறதுக்கு பாதையை வந்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ திட்டமிட்டு இன்னொரு நாட்டு மேலே திடீர்னு தெரியாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் ஒரு கிளவுட் சீடிங் மூலிமா இந்த மாதிரி ஒரு தாக்குதலை ஏற்படுத்தலாம், வெதர் மூலியமா ஒரு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி டாக்ஸ். ஸோ அதாவது காற்று போகிற போக்கில் ஏதான ஒரு இடத்துல தூவினா கூட அந்த இடத்துக்கு வந்துடும். பட் ஆனால் அதன் மூலமாக பெருசாக மழை அதிகரிக்க முடியுங்கிறது சான்ஸ் இல்லை. 10-15 அவ்வளோதான். அதனால் பாதிப்பு இல்லை. அவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த நீர் போகிறதுக்கான தடங்கள்லாம் நம்ம பகுதியில் இருந்து வச்சுங்க, ப்ராப்ளமே இல்லையே, அவ்வளோதான். சரி, இப்போ இறுதியாக ஒரு கேள்வி சார். தமிழ்நாட்டு மக்கள், சென்னை மக்கள் எல்லாருமே இப்போ நியூஸில் நாளுக்கு நாள் நம்மளுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன பயம்னா, கனமழை பெய்யுமா, இல்லை வெயில் இவ்வளோ கொளுத்திட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்படி கிளைமேட் மாறுது, இதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட இந்த வானிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அச்ச உணர்வு வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா ஒரு கனமழை கொஞ்சம் டக்குன்னு பேஞ்சாவே ஐயோ மறுபடியும் சென்னையில் வெள்ளம் வருமான்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மக்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க, இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது? அதாவது எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ குளிரலை சூழல்னாக்க, குளிரலை சூழலில் மக்கள் இருப்பார்கள் என்றால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இறக்க மாட்டாங்க, அது வேறு பகுதியில் தான் இருக்கும். காரணம் என்ன, நெருப்பு வயிற்றுல கட்டின்னு இருப்பாங்க. வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிறங்க மாதிரி அந்த சட்டியை வச்சுன்னு இருப்பாங்க. அந்த வயிற்றில் ஒரு பெல்ட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே வச்சு பை மாதிரி போட்டு வச்சுன்னு இருப்பாங்க. ஸோ அவரால் தாங்கக்கூடியது நிலைக்கு அவர் தயாராகிட்டாங்க. அதே மாதிரி வெப்பம்னா கூட ராஜஸ்தான்காரங்கள்லாம் 50 டிகிரிலாம் வரதை கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஊரில் நம்ம 40க்கு மேலே போனாலும் நம்ம கவலைப்படுறோம், ஐயோ இதுன்னு. காரணம் என்ன, அந்த வெள்ளை உடை தரிப்பது, வெள்ளை நேரில் தலைப்பாகையை வைத்து கொள்வது, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சீலிங்கே உயரமாக இருக்கும். அப்போ நம்ம ஊரில் என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும். ஸோ மேலே அந்த தரைத்தளத்தை வெள்ளை பூச்சை கொடுத்துட்டோன்னாக்க சூரிய ஒளி அது கிரகிக்காது, அப்படியே அண்டத்துக்கு திருப்பி போயிடும். மேலே செடிகள் வளர்ப்பதுனால கண்டிப்பாக கீழ்ப்பகுதிக்கெல்லாம் அந்த வெப்பம் உள்ளே போகாது. ஸோ அந்த முறை கையாடணும். வெய்ய காலத்தில் வெளியில் போக வேண்டாம். நம்மளும் அதே மாதிரி பருத்தி ஆடை பயன்படுத்துவோம், அதில் வெப்பத்துக்கு தயாரிக்கலாம். அதே மாதிரி புயல் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக காற்று அடிக்கும், ஜன்னலை மூடி வைக்கணும், பாதுகாப்பான குடிநீர், ஏன்னா நீர் மாசுபட்டு விடும். அடுத்தது மருந்து மாத்திரைலாம் எடுத்து வச்சுக்கணும். மின் தடை இருக்கும். அதனால் இப்போ நிலை என்ன இருக்குன்னா, ஒரு டிரான்சிஸ்டர் மாதிரி தானே இருந்ததுன்னா அது மூலம் தெரிந்து கொள்ளலாம். மக்கள் எல்லாம் தயார்படுத்திக்கணும். மாதிரி இதை நம்ம என்ன சொல்றது, காலநிலையை நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வறட்சி பிரச்சனையே இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. இப்போ சவுத் ஆப்பிரிக்காலாம் இப்போ 0 டேன்னு போட்டுருவோம். கேப் டவுனில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேப் டவுன் போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் சொன்னார், அந்த வழிகாட்டிங்களுக்கெல்லாம் சொன்னார் எப்படி அவர்கள் கையாண்டார்கள்னு. அவன் என்ன சொன்னார்னாக்கா, கார்லாம் வாஷ் பண்ணக்கூடாது, வாட்டர் தண்ணிலாம் அந்த மாதிரி. சமீபம் பெங்களூரில் கூட அதை அறிவிச்சாங்க. அறிவிச்சாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க வழிமுறைகள்லாம் ஒத்துக்கொண்டு குறைந்த நீரில் இப்போ குழாயை திறக்க மாட்டாங்க. ஷேவிங் பண்ணுன்னா கூட அது கொஞ்ச நாளைக்கு திறந்து மூடிடுவாங்க. ஒரு கப்பில் தண்ணி வச்சுருந்தா ஷேவ் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா டைம்லேயும் எவ்வாறு சேமிப்பது, குறைந்த தண்ணீரை வைத்துக்கொண்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தகவமைப்பு ஆற்றல் வந்துடுதுன்னு வச்சுங்கோ, அதை எதிர்கொள்ளக்கூடிய வந்துடும், ஆற்றல் வந்துடும். அப்போ எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும்
அது வெள்ளமாக இருக்கட்டும், வறட்சியாக இருக்கட்டும், குளிர்நிலை சூழலோ, வெப்ப அலையோ எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஒரு நிலநடுக்கம் வருது, ஓப்பன் ஸ்பேஸ் வெட்ட வெளிக்கு போகிறது நல்லது. வெட்ட வெளிக்கு போட்டால் அந்த பில்டிங்கே சாஞ்சா கூட நம்ம மேலே விழாது. நம்ம வெட்ட வெளியில் தள்ளி இருப்போம். அந்த பில்டிங்குடைய உயரத்தையும் தாண்டி இருக்கிற பகுதிக்கு போயிடணும். அதுதான். சப்போஸ் போக முடியல அப்படின்னா ஒரு கனமான மேஜ் இருந்ததுன்னா அந்த கனமான மேஜுக்குள்ளே போயிடணும். கட்டிடமே சரிஞ்சு விழுந்தாலும் எதிர்காலத்தில் வந்து ஒருத்தர் துளையிட்டு நம்மளை பாதுகாப்பாக வெளில எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த காலகட்டத்துக்கும் தயாராகிட்டோன்னா ப்ராப்ளமே இல்லை. மக்கள் வந்து மென்டலி வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கும், தயாராக சொல்லுங்கள். இப்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது துருக்கியில். அப்போது இறந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட 59,000 பேர். அது ரிக்டர் அளவில் வந்து 7.8 7.9 இருந்து 7.8. அதே அளவு வந்து கடந்த வருடம் வந்து ஜப்பானில் நடந்தது. ஆனால் ஜப்பானில் இறந்த மக்கள் அளவு வந்து 55க்கும் குறைவு. இங்கே 59,000, இங்கே 55க்கும் குறைவு. காரணம் என்ன? மக்கள் தயாராகிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி தயார் நிலையில் இருந்தோன்னா பிரச்சனையே இல்லை. அங்கே ஜப்பானில் ஒரு கட்டடம் கட்டுறான்னாக்கா கட்டடத்துக்கு கீழே ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும். ஸோ அந்த நிலநடுக்கத்தோடு அதுவும் சேர்ந்து இந்த கட்டடம் ஆடும். அதனால் பாதிக்கப்படாது. ஸோ இந்த மாதிரி எவ்வாறு எதிர்கொள்வது, எவ்வாறு ஆற்றலை வளர்த்து கொள்வது, எந்த ஒரு பேரிடர் இருந்தாலும் அப்படின்னு வந்துட்டோம்னு வச்சுங்கோ, எந்த ஒரு பேரிடரையும் பற்றி கவலைப்பட வேண்டாம், கவலைப்படக்கூடாது. ஸோ வாட் நெக்ஸ்ட், அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் ரொம்ப முக்கியமாக வரணும். இந்த பரபரப்பான தலைப்புகளை பார்த்து பயப்படக்கூடாது. தலைப்புகள் அப்படி தான் இருக்கும். அந்த சர்வீஸில் இருக்கும்போதே இப்போ நாளைக்கு ஏதோ புயல்கள்னு சொல்கிறாங்களே, இது மாதிரி பயங்கரமாக இருக்குங்கிறாங்களே, ஆஸ்பத்திரிக்கு போகலாமான்னு கூட நம்ம ஃபோனில் கேட்டாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு ஏதோ டெலிவரி கூட்டின்னு போகணுமா. அதெல்லாம் தைரியமாக போங்கம்மா, ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பயப்படக்கூடாது. என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே நம்ம தயாராகிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக சார். நேரம் ஒதுக்கி எங்களுக்கு வந்து இந்த வானிலை பற்றி நிறைய தகவல் என் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ஆமாம், உங்கள் நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Max Hair Clinic, India's leading hair regrowth experts. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர்.